நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கல்வாரியிலே உமது குருதியெல்லாம் கொட்டி கொடுத்து எம்மை காத்து நின்ற அன்பான எங்கள் இயேசு தெய்வமே, நீர் கல்வாரியிலே எமது தாயினுடைய கரங்களில் எங்களை ஒப்படைத்தது முதல் எங்களை கண்ணும் கருத்துமாக உம்முடைய இறப்பிற்கு பின்னாலும் வழிநடத்தி வருகிற கோடான கோடி கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இறைவா. புனித அலங்கார அன்னை பேராலயம், வரதராஜன் பேட்டை பங்கைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் ஆகிய அனைவரும் நாங்களும் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம். எம்முடைய ஊரை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எம்முடைய பங்கை நீர்தாமே முழுமையாக கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்மை தயவோடு மன்றாடுகிறோம். நாங்கள் உமது திருமுன்பாக நிற்க தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்திருந்தாலும் உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணமாவேன் என்ற அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை போல நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தினால் உம்மை தொடுவதற்கு வரம் தாரும் இறைவா. எங்களை பல்வேறு சூழ்நிலைகளிலே பேராபத்துக்களிலிருந்தும் பல்வேறு விதமான இடையூறுகள், இன்னல்கள், சாவின் விளிம்பிலிருந்தும் எங்களை காத்த உமது கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறி பணிந்து நிற்கிறோம். எம்முடைய பங்கை முழுமையாக நீர்தாமே தாங்கியிருக்கிறீர் என்பதை நாங்கள் பரிபூரணமாக விசுவசிக்கிறோம் இறைவா. எம்முடைய இறை மக்கள் அனைவரையும் உமது கரங்களிலே தந்து இந்த பங்கின் பணியாளர் என்ற முறையிலே தாழ்பணிந்து மன்றாடுகிறேன். எம்முடைய ஊரை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எம்முடைய கால்நடைகள், பயிர் பட்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல பருவ சூழ்நிலையை தந்து எம்முடைய ஊரை முழுமையாக வழிநடத்தியருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அலங்கார அன்னையின் வழியாக எங்களை நீர்தாமே தாங்கியிருக்கிறீர் என்பதை பல்வேறு சூழ்நிலைகளிலே நாங்கள் உணர்ந்திருந்தாலும் மனித பலவீனத்தினால் நாங்கள் வீழ்ந்து போண்டுகிறோம் ஆண்டவரை. எங்களை தொட்டருளும் ஆண்டவரை, அல்லது நாங்கள் உம்மை தொடுவதற்கு வரம் தாரும் ஆண்டவரை. எங்களை அனுமதியும் ஆண்டவரை. அவற்றினால் நாங்கள் சுகம் பெறுவோம், பலம் பெறுவோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இதோ இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருக்கிற கோடான கோடி இறை மக்கள், உலகு சார்ந்திருக்கிற அனைவரையும் உமது முன்பாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை எல்லாம் உம்முடைய திருக்கரங்களினால், உம்முடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்பி வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களை காத்தருளும் இறைவா, எங்களை மீட்டருளும் இறைவா. எங்கள் ஊரிலிருந்து குருக்களாக, அருட்சகோதரிகளாக, இன்னும் துறவர சபையிலே இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எம்முடைய ஊரிலே மென்மேலும் இறை விசுவாசம் இவர்களின் வாயிலாக பரவ வரம் தந்தருள வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய ஊரிலிருந்து வெளியூரிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற, பயின்று கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இந்த ஆராதனை நேரத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுகிறோம். நோயினால் அவதியுற்றிருக்கிற, தள்ளாத முதிர்ச்சியினால், வயது முதிர்ச்சியினால் அயற்சியுற்றிருக்கிற அனைவரையும் உமது பாதம் அளிக்கிறோம். காத்தருளும், மீட்டருளும். உமது பிரசன்னம் எம்மை, எமது ஊரை, எமது பங்கை முழுமையாக தாங்கி நின்று வழிநடத்த வேண்டும் என்று தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் இறைவா. ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை, பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி பாடுவோம். இறையரசே, உமக்கே ஆராதனை, இறைமகனே, உமக்கே ஆராதனை, இறையரசே, உமக்கே ஆராதனை, இறைமகனே, உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. இரு கரங்கள் உயர்த்தி பாடுவோம். உமக்கே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, உமக்கே
இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான பங்கிற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான மக்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எமது பங்கு தந்தைக்காக நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. எமது உதவி பங்கு தந்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏராளமான இறை அழைத்தலை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களது குடும்பங்களிலே இருக்கின்ற அருட்தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களில் இருக்கின்ற சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து பணிபுரிகின்ற அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பள்ளியை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கல்லூரியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வணிகர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உழவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உழைப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அருள் சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது உடல் உள்ள நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது குடும்பங்களில் வியாதியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே. எங்களது பயிர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கால்நடைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது வயல் வெளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கட்டிடங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது இல்லங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், திருமண வாய்ப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குழந்தை பேர் இல்லாத தாயை ஒப்புக் கொடுக்கிறோம், பல்வேறு பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கடன் தொல்லைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? அப்பா, எங்களுக்கு யாருப்பா இருக்கிறா? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆண்டவரே, உங்களை தவிர விருப்பம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீர்தானையா, என்னுடைய ஆசை நீதான் ஆண்டவரே. தேவையெல்லாம் நீர்தானையா, இதோ கண்ணீரோடு இருக்கிற இந்த மக்களின் தேவை நீர்தான் ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீர்தானையா, இயேசுவே, தேவையெல்லாம் நீதானையா, நீதானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, நீதான் ஆண்டவரே, நீதான் ஆண்டவரே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுவே, தேவையெல்லாம் இந்த மக்களோட தேவை நீதான் ஆண்டவரே, நீதான் ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இயேசுவே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, இயேசுவே, இயேசுவே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, எங்களுக்கு வாழ தெரியாதையா. இயேசுவே, இயேசுவே, இங்க எஜமானரே, எங்களுடைய எஜமானே, நேசரே, நேசரே, என் துணையாளரே, எங்களோட துணையாளரே. இயேசுவே, இயேசுவே, என் எஜமானரே, எங்கள் எஜமானரே, நேசரே, நேசரே, என் எங்களோட துணையாளரே, துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இயேசுவே, உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 மிக அழகாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மன ஒத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். 20வது வசனம், எங்கே இருவர் மூவர் ஒன்றாய் என் பேரின் பொருட்டு கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கூடி வருதல், கூடி வருதல், மனம் ஒத்து ஜெபித்தல், ஒன்றிணைந்து ஜெபிப்பது என்பது மேஜிக்கல். இந்த ஊருக்கு, நம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கல் அந்த ஒருங்கிணைந்து வரக்கூடிய மக்கள். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பங்கு சமூகமாக ஒரு நோக்கத்தோடு இணைந்து ஜெபிப்பதற்கு, ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பதற்கு வந்திருப்பது என்பது கடவுளுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது. நம் மத்தியிலே யார் இருக்கிறா? யார் இருக்குதா? கடவுள் இயேசு என்ற ஒரு மேஜிக்கல் இருக்கு. தனிமையாக இருப்பதில் அல்ல, தனிமையாக ஜெபிப்பதில் அல்ல, ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒரே குடும்பமாய் ஜெபிப்பதில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவதை நாம் மிக கவனமாக நாம் கேட்டோம். நம்மத்திலே யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இங்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க இருப்பது என்பது மிக மிக உண்மையாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, விவிலியத்துல பழைய ஏற்பாடு தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி இருக்குது. காயின் ஆபேல் பற்றிய பகுதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயின் ஆபேல் யாருடைய பிள்ளைகள்? ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். 2 பேரும் பொறாமையின் காரணமாக சண்டை போட்டுக் கொண்டார்கள். தொடக்க நூல் அதிகாரம் எத்தனை? 4. சண்டை போட்டுக் கொண்டார்கள். காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காயின் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். ஆபேல் மீது பொறாமை கொள்கிறார். எனவே அவரை கொலை செய்து விட்டார். ஆண்டவர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? காயின், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? காயினுடைய பதில் என்ன? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? ஆண்டவர் சொல்வார், கடவுள் சொல்வார், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் குரல்
மண்ணில் இருந்து வீட்டை நோக்கி எழும்பி கொண்டிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார். நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? கடவுள் கோபம் கொள்கிறார். அந்த பதிலை கேட்டு கோபம் கொள்கிறார். அவனை அந்த தோட்டத்தில் இருந்தே விரட்டி விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒன்றித்திருப்பது என்பது கடவுள் தன்மை கொண்டது. ஒன்றாதிருத்தல் என்பது இணைந்திருத்தல் அல்ல என்பது, இணைந்திருத்தல் இல்லாமல் இருப்பது, சண்டை போட்டுக் கொண்டு இருப்பது, சச்சரவோடு வாழ்வது என்பது அந்த தோட்டத்தில் இருந்தே விரட்டக்கூடிய தண்டனைக்குரிய செயல் என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவர் மற்றவருக்கு காவலாளியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காவலாளி. என் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவரு காவலாளி. என் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் நான் காவலாளி என்பதை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய அன்பிற்குரியவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் தொடக்க நூலிலே 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். நாம் யார்? ஒருவர் மற்றவருக்கான காவலாளி. கணவன் மனைவிக்கான காவலாளி, மனைவி கணவனுக்கான காவலாளி, பெற்றோர் பிள்ளைகளுக்கான, பிள்ளைகள் பெற்றோருக்கான, ஒருவர் மற்றவருக்கான. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, ஒரு முறைதான் பாருங்களேன். நீங்கள் அவர்களுடைய காவலாளி என்பதை உணர்கிறீர்களா? உணரும் போது மீட்படைகிறோம், உணரும் போது நலம் அடைகிறோம், உணரும் போது இறை அருளை பெறுகிறோம் என்பதுதான் இன்றைய நாளுக்கான செய்தியாக நான் பார்க்கிறேன். பல நேரங்கள்ல நற்கருணை ஆராதனை வேளையில, மண்டிட்டு ஜெபிக்கிற வேளையில, ஆண்டவரே எனக்கு நல் சுகத்தை தாரும், எனக்கு ஆண்டவரே நல்ல பொருளாதார வளத்தை தாரும், எனக்கு ஆண்டவரே நல்ல படிப்பை தாரும், எனக்கு ஆண்டவரே எல்லாம் தாரும், எனக்கு. ஆண்டவர் எனக்கு என்ற மனநிலையில் இருந்து நமக்கு என்ற மனநிலைக்கு அழைக்கிறார். அதுதான் எங்கு இருவர் மூவர் ஒன்றாய் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கு அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கு என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு என்று சொல்கிற பொழுது நீயே இருந்துக்கப்பா அப்படிங்கிறார். விவிலியத்திலே 2 பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம், 2 அதிகாரம். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? கலிலேயா கடல் பகுதி, அதனுடைய ஓரத்திலே கப்பர்நாகும் என்ற ஊர் இருக்கு. கலிலேயா கடல், கடல் என்று சொன்னாலும் அது நன்னீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடிக்கலாம், உப்பு கைக்காது. கலிலேயா கடல் நல்ல நீரை கொண்டது, மீன்கள் உண்டு. இயேசு கடலில் நடந்திருக்கிறார், நிறைய பார்த்திருப்பீங்க. 21 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது, 21 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பெரிய ஏரி. அதனுடைய பேர் என்ன? கலிலேய கடல். கடல் அப்படின்னா அவ்வளோ பெருசு, அதனால 21 கிலோமீட்டர் பாருங்க, அதனால அதுக்கு பேரை கடல் என்று சொன்னார்கள். அதனுடைய கரையோரத்தில் இருந்த ஒரு கிராமத்தினுடைய பேர் தான் என்ன? கப்பர்நாகும். கப்பர்நாகும் என்ற கிராமத்தினுடைய பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னா ஆறுதலின் கிராமம் என்று பொருள். அங்கு இயேசு இருக்கிறார், ஒரு வீட்டில் இருக்கிறார். ஏராளமானவர்கள் அந்த வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு அவர்? நமக்கு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் அந்த வீட்டிற்குள் போக நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம், மற்றவர்கள் எல்லாம், அப்பா இருப்பா, நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு காலையில இருந்தே வந்திருக்கிறேன், யாருக்கு அற்புதம் வேணும்? எனக்கு. நிக்கிறாங்க, எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். மார்க் 2ஆவது அதிகாரத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு என்று இல்லாமல் முடக்குவாதம் முற்றிருந்த ஒருவனை சுமந்து கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள்.
அங்கு 40 பேர் எனக்கு என்று நின்று கொண்டிருந்தார்கள். 4 பேர் முடக்குவாதமுற்ற ஒருவனை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அங்க எத்தனை பேரு? 40 பேர் எனக்கு என்ற நிலையில நமக்கு என்று வந்தவர்களை உள்ளே விடாமல் இருந்தார்கள். நமக்கு என்று போனவர்கள் பின்வாங்கிட்டாங்களா? கூரையை பிய்த்து கொண்டு கட்டிலே அவரை இறக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கிறார் பாருங்கள், அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு. யாருடைய நம்பிக்கை அல்ல, அந்த முடக்குவாதமுற்றிருந்த மனிதனுடைய நம்பிக்கை அல்ல, அவனுடைய நம்பிக்கையை கண்டு அல்ல, அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. ஒருவேளை நீங்கள் இன்று நலமானால் உங்கள் நம்பிக்கையில் அல்ல, உங்க அடுத்திருப்பவருடைய நம்பிக்கையில், உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வருவதில் நீங்கள் நலம் பெற வாய்ப்பு உண்டு என்ற செய்தியை ஆண்டவர் தருகிறார். அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அவரும் அவ்வாறே செய்கிறார் என்பதை நாம் மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இது எங்க நடந்துச்சு? கப்பர்நாகும் என்ற ஊரில் நடந்துச்சு. கப்பர்நாகும் அப்படின்னா பொருள் என்ன? ஆறுதலின் கிராமம். அந்த கிராமத்தில் ஆறுதல் இருந்துச்சா? இருந்துச்சு. ஒருவன் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நலம் அடைகிறான். அந்த கிராமத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவன் நலம் அடைகிறான். அப்படியே தென் பகுதியில, பாலஸ்தீன நாட்டுடைய தென் பகுதியில 150 கிலோமீட்டர் வருகிற வேளையில இன்னும் ஒரு கடல் இருக்குது. அந்த கடலுடைய பேர் என்ன? சாக்கடல். பேர் என்ன? அந்த கடல் உப்பு கலந்த தண்ணீர் கொண்டது. ஏறக்குறைய 30% அந்த கடல்ல அதிகமாக உப்பு இருந்துச்சு. ஏன் உப்பு இருந்துச்சு அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து இன்னும் கீழே அதிகமாக அந்த கடல் இருந்ததுனால அதுல 30% அதிகமாக உப்பு இருக்குது. இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு அங்க போனீங்க அப்படின்னா அந்த தண்ணியில யாரும் மூழ்க மாட்டார்கள், எல்லாரும் மிதப்பாங்க. ஏன்னா அதனுடைய அடர்த்தி அப்படிங்கிறது அதிகம். கடலுடைய பேர் என்ன? சாக்கடல், செத்த கடல். மீன் எல்லாம் கிடையாது அதுல. அந்த கடலுடைய பகுதியில கொஞ்சம் தூரம் போனா ஒரு மலை, ஜெருசலம். அந்த ஜெருசலம் மலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு 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 இடத்துக்கு பேர் தான் பெத்சாதா. பெத்சாதான பேர் என்ன, பொருள் என்ன தெரியுமா? பெத்சாதா, பெத்சாதா குளம். கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம், பெத்சாதா குளம். பெத்சாதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் மெர்சி. கப்பர்நாகும் என்ன அர்த்தம்? வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட். பெத்சாதான என்ன பொருள்? ஹவுஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னா இரக்கத்தின் வீடு என்று பொருள். இரக்கத்தின் வீடு. அது எந்த பகுதி பக்கத்துல இருக்கு? சாக்கடலுடைய பக்கத்துல தூரமா அப்படி இருக்குது. பேர் என்ன? பெத்சாதா. பேர் என்ன? பொருள் என்ன? இரக்கத்தின் வீடு. அங்க இரக்கம் இருந்துச்சா? ஒரு மனிதர் 38 ஆண்டு காலமாக அந்த குளத்தினுடைய கரையிலே அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அந்த குளத்திலே ஏதாவது ஒரு தருணம் வானதூதர் வந்து அந்த கலக்கி விட்டு சென்று விடுவார். முதலில் யார் போய் மூழ்கி குளிக்கிறார்களோ அவர்கள் நலமடைவார்கள் என்ற ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது. 38 ஆண்டு காலமாக அந்த மனிதர் குளத்தினுடைய கரையிலே இருக்கிறார். ஆனா அந்த குளத்தினுடைய பொருள் என்ன? இரக்கத்தின் வீடு. இரக்கம் இருந்துச்சா? இல்ல. 38 ஆண்டு காலம் எல்லாரும் நான் என்று போய் முங்கிடுவாங்க, நான் என்று போய் நலம் பெற்றுவாங்க, நான் என்று போய் நலம் பெற்றுவாங்க. ஆண்டவர் இயேசு இவர் நெடுகாலமாக அங்கு நோயுற்று இருப்பதை அறிந்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ நலம் பெற விரும்புகிறாயா? நல்ல கேள்விதானே.
அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உங்ககிட்ட வந்து கடவுள் ஆண்டவர் இயேசு, நீ நலம் பெற விரும்புகிறாயா, நீ நலம் பெற விரும்புகிறாயா, என்ன சொல்லுவீங்க? ஆம், இல்லை, ஏதாவது சொல்லுவீங்க. ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? விவிலியத்துல யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் என்ன சொல்றார் தெரியுமா? நீ நலம் பெற விரும்புகிறாயா? இயேசு அதுக்கு அவரு, ஆண்டவரே, என்னைய குளத்துல கொண்டு போடுறதுக்கு ஆளே இல்லை, கலங்கும் போது குளத்தில் கொண்டு விடுவதற்கு ஆள் இல்லை. கேட்ட கேள்வி என்ன? நலம் பெற விரும்புகிறாயா? ஆள் இல்ல, அந்த நால்வர் இங்கு இல்ல, அந்த நல்லவர்கள் இங்கு இல்ல, அந்த சமூகம் என்ற பிணைப்பு இங்கு இல்ல, எல்லோரும் இணைந்திருத்தல் அப்படிங்கிற சினடாலிட்டி என்று பேசக்கூடிய கூட்டு ஒருங்கி இயக்கம், இணைந்து வளர்தல் இங்கு இல்ல. முண்டி அடித்து கொண்டு நான் நலமடைய வேண்டும், நான் நலமடைய வேண்டும் என்று போகக்கூடிய அந்த சூழ்நிலை. எனவே அங்கு என்ன இல்லை? குணம் ஆதல் இல்லை. 38 ஆண்டு காலம் குணம் ஆதல் இல்லை. ஆண்டவர் இயேசு அவனிடம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அதே டயலாக், கப்பர்நாகூம்ல சொன்ன அதே டயலாக 150 கிலோமீட்டர் கழித்து வந்து பெத்சாதா கரையோரம் இருந்த 38 ஆண்டு காலமாக நலம் பெறாத ஒரு மனிதரிடம் அதே சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் நடந்து செல்கிறான், நலம் அடைகிறான். இயேசுனுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையிலே அவன் நலம் அடைகிறான். இப்பொழுது அந்த ஊருடைய பேர் என்ன? பெத்சாதா. அதுக்கு பொருள் என்ன? இரக்கத்தின் வீடு. ஆண்டவர் இயேசு இரக்கம் காட்டுவதனால் நலம் அடைகிறான். இந்த 2 கடல் பற்றி சொன்னேன். முதல் கடல் பேர் என்ன? முதல் கடல் வடக்கு பகுதியில் இருக்குது. என்ன கடல் அது? கலிலேய கடல், நன்னீர். கடைசியாக இருக்கக்கூடிய தென் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பேர் என்ன? சாக்கடல். ஏன் அது நல்ல கடல், இது கெட்ட கடல் தெரியுமா? இதுல உயிரே வாழ முடியாது. சாக்கடல், செத்து போன கடல். அது ஏன் உயிர் வாழக்கூடிய கடல் ஏன் தெரியுமா? அது தனது தண்ணீரை யோர்தான் ஆறு வழியாக வெளியேற்றுகிறது. சாக்கடல் யோர்தான் ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை எல்லாம் கொடு கொடு என்று சொல்லி தனக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறது, வெளியேற்றுவதே இல்லை. கொடுத்தால் நன்னீர், தனக்கு என்று கொண்டிருந்தால் சாக்கடல். கொடுத்தால் கலிலேய கடல், தனக்கென கொண்டிருந்தால் சாக்கடல். நாம் கலிலேய கடலா சாக்கடலா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்க. இணைந்து வருகிற பொழுது, இணைந்து ஜெபிக்கிற பொழுது, ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதம், குணம் அளித்தல், ஆறுதல், இரக்கம், அவருடைய அன்பு நமக்கு அதிக அதிகமாக கிடைக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய நற்செய்தி நமக்கு பாடமாக தருகிறது. ஒருங்கிணைத்தல், ஒன்றித்திருத்தல், அதான் கிறிஸ்தவம். அதுதான் இன்றைய வாசகத்திலே நான் வாசித்தேன். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்கிறது. நம்பிக்கையாளர்கள் ஒன்றாய் கூடி வந்தார்கள். நம்பிக்கையாளர்கள் ஒன்றாய் கூடி வந்தார்கள், கூடி ஜெபித்தார்கள். அவருடைய பேர் என்ன தெரியுமா? அந்தியோக் நகர்ல அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்கள். கூடி வருகிற பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறோம். நம்பிக்கையோடு கூடி வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறோம். தனித்திருக்கிற பொழுது பெயர் பெறுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுவதில்லை, பெயர் பெறுகிறோம், அவ்வளவுதான். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று அழகான ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார். மார்க் நற்செய்தி 2 கலிலே கடற்கரையில் இருந்த கப்பர்நாகும் நிகழ்வில் இருந்தும், சாக்கடல் பக்கத்தில் இருந்த ஜெருசலேம் மலையில் உள்ள பெத்சாதா குளம் கரையில் நடந்த நிகழ்வில் இருந்தும் நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். ஒன்றாக நாம் இணைந்திருக்கிற பொழுது, ஒன்றாக கூடி ஜபிக்கிற பொழுது, ஒருவர் மற்றவருக்காக ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நமக்கு நற்சுகத்தையும் நலமான வாழ்வையும் அவர் நமக்கு தருகிறார் என்பது புலப்படுகிறது.
மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிப்போம். தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த வீடும் வீழும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார், நற்சுகம் தருகிறார், அதிசயத்தை நிகழ்த்துகிறார். ஆமென். பிரியமானவர்களே, இதோ அந்த 4 பேர் அந்த முடக்குவாதமுற்றவனை கடவுளிடம் அழைத்து வந்தார்கள். இந்த நேரத்தில் ஏராளமான மனிதர்களை நாம் ஆண்டவர் முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய கணவராக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடைய பங்கு தந்தையாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எனக்கு என்கிற மனநிலையை கடந்து இதோ என் குடும்பத்தினருக்கு, என்னுடைய சமூகத்தில் வாழ்பவருக்கு சுகம் தா, குணம் தா என்று நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்பாக கொண்டு வருவோம். அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்களுடைய நம்பிக்கை இவனுக்கு சுகம் தந்தது. ஆண்டவரே, இதோ என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் படிப்பை தரட்டும். ஆண்டவரே, இதோ என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மனைவிக்கு சுகத்தை தரட்டும். ஆண்டவரே, இதோ என்னுடைய விசுவாசம் இந்த நாளிலே என்னுடைய கணவனுக்கு சுகத்தை தரட்டும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, என் குடும்பத்திலே நோயுற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக மட்டுமே ஜெபிப்பது அல்ல கிறிஸ்தவம். என்னோடு இணைந்து வாழ்வதற்காக நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பதுதான் கிறிஸ்தவம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய ஆறுதலான, அன்பான, இரக்கத்தின் கிராமமான இந்த அற்புதமான கிராமத்தை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். நம்முடைய பங்கு தலங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே பிறந்து துறவற வாழ்க்கைக்கு போயிருக்கிற அருட்சகோதரிகளை, அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இவர்களது ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம், குணம் தாரும் அப்பா என்று சொல்லி இதோ நம்மை முழுவதும் மனமுருக ஒப்பு கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம் உடல் சுகம் கேட்டு, குணம் கேட்டு மன்றாடுவோம், ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் தொட்டாரோ, யாரையெல்லாம் சந்தித்தார்களோ அவர்கள் அத்துணை பேரும் சுகம் பெற்றார்கள், குணம் பெற்றார்கள். இதோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம், நமக்கு குணமும் சுகமும் தருகிற தெய்வம் நற்கருணையாக நம்முடைய ஆண்டவராக, கடவுளாக நமக்கு முன்பாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். தொடும் என் கண்களையே தொடும் அப்பா, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. நம்முடைய கரங்களை நமது கண் மீது வைப்போம், நமது கண்கள் மீது வைப்போம். தொடும் என் கண்களையே இயேசுவே, உம்மை நான் காண
பிரியமானவர்களே, பல நேரம் கடவுளுடைய வார்த்தை என்னுடைய காதில் விழக்கூடாதுன்னு அடைத்துக் கொள்கிறேன். வேறு எதையோ சத்தமாக வைத்துக் கொண்டு கடவுளுடைய அன்பில் இருந்து நான் விலகி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய காதுகளை தொடுமையா, உங்களுடைய குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. ஒப்பு கொடுப்போம், நம்முடைய காதுகளை ஒப்பு கொடுப்போம். தொடும் என் காதிலே உன் குரல் கேட்க வேண்டுமே. கேட்கணும் ஆண்டவரே. இயேசுவே உன் குரலை கேட்க வேண்டுமே, கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாவை பயன்படுத்தி எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை பேர் மீது பள்ளி சுமத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நாவை தொடுங்கப்பா, என்னுடைய நாவை தொடுங்கப்பா. இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி எத்தனையோ பேருக்கு சாவு பண்ணி அடித்திருக்கிறேன், கஷ்டப்பட வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய புகழை பாடுகிற, உம்மை துதிக்கிற, உம்மை போற்றுகிற அந்த உதடுகளாக, நாவுகளாக என்னுடைய நாவை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். தொடும் என் நாவினையே உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே, பாட வேண்டுமே. ஆண்டவரே, என்னுடைய கைகள் தளர்ந்து போகின்றன. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு சில நேரத்தில் என்னுடைய கைகள் நீட்சி அடைவதே இல்லை ஆண்டவரே. எனக்கு எனக்கு என்கிற மனநிலையில் நான் எனக்கு வேண்டும் என எல்லாவற்றையும் வைத்துக் கொள்கிற ஒரு மனநிலை. என்னுடைய கைகளை நான் குறுக்கி வைத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கையை தொடுங்கப்பா. மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு என்பதை நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்னுடைய கைகளை தொடும் ஆண்டவரே, தொடும், தொடும். தொடும் என் கைகளையே உன் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உன் பணியை செய்ய வேண்டுமே, செய்ய வேண்டுமே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. இதோ 38 வருடமாக ஒரு நோயாளியாக இருந்தவன் வாழ்க்கையில எவ்வளவு விரக்தியில இருந்தான்னா, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை யாருமே அந்த குளத்துல இறக்கலப்பா என்று வேதனைப்பட்டாரோ, அழுத்து கொண்டானோ, அதே மனநிலையோடு கூட இதோ உமக்கு முன்பாக ஒன்று கூடி இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு யாருமே இல்லப்பா, எங்களை நீங்க பார்த்து சொல்லுங்கப்பா. எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட. இதோ உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம், அதிசயம் நடக்குது. அதை புரிந்து கொள், தெரிந்து கொள். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா, யாருமே இல்லை. யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உம்மை தவிர
எனக்கு யாரும் இல்லை. கதறினே நான் புலம்பினே புலம்புனையா. உம்மை தவிர யாரும் வரலே. யாருமே வரல ஆண்டவரே. கதறினே இயேசுவே. நான் புலம்பினே இயேசுவே. உம்மை தவிர யாரும் வரலே. என் இயேசுவே இயேசுவே. வாருமையா. வாரும் ஆண்டவரே. என் இயேசுவே வாருமையா. என் இயேசுவே இயேசுவே. வாருமையா. என் இயேசுவே வாருமையா. பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்திலே நமது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவுக்கு கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தில் உடல் சுகமின்றி இருப்பவர்கள், நம்மிடம் வேண்டிக் கொள்ள சொன்னவர்கள், பல்வேறு பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு சிதைந்து போய் கிடைக்கிறவர்கள், மனமுடைந்து கிடைக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவரிடம் கொண்டு வரும். இதோ அந்த 4 பேர் அவரை சுமந்து கொண்ட ஆண்டவருக்கு முன்பு வந்தார்களோ, அதே போல அந்த 4 ஒருவராக அந்த 400 பேரை போன்று அல்ல, எனக்கு எனக்கு என்று சொல்லிக் கொண்டவர்களைப் போல அல்ல, இதோ என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய மகளுக்கு, மகனுக்கு என்று நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நோய் நொடியில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் முன்பாக அழைத்து வருவோம். ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதோ இந்த மக்கள் கண்ணீரோடு தங்களது கரங்களிலே ஏந்தி நிற்கிற அந்த ஒவ்வொருவரையும் தொடும் 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 என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். வேதனை உன்னை நெருக்குதோ, ஆமையா, காப்பவர் உறங்குவதில்லையே. நன்றி இயேசுவே. வேதனை உன்னை நெருக்குதோ, இயேசுவே. உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. என் இயேசுவே, இயேசுவே. ஆராதனை என் இயேசுவே, இயேசுவே. ஆராதனை நன்றி ஆண்டவரே. என் இயேசுவே, ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை இயேசுவே. என் இயேசுவே, இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை எங்களை தொடுவதற்காக நன்றி. இதோ நாங்கள் சுமந்து வந்த, நாங்கள் தூக்கி வந்த எங்களது குடும்ப உறுப்பினர்களை, எங்களது உறவுகளை, எங்களுக்கு பிரியமானவர்களை, எங்களுக்கு சொந்தமானவர்களை நீர் தொட்டதற்காக நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நீர் சுகமாக்குவதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையை தருவதற்காக நன்றி. குணப்படுத்துவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரன்புக்காக நன்றி. உம்முடைய பேர் இரக்கத்துக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, வல்லவரே நன்றி. நல்லவரே நன்றி. மகிமை உள்ளவரே நன்றி. அற்புதம் செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, இதோ நம்மை அன்பு செய்கிற தெய்வம், ஆறுதலின் தெய்வம், இரக்கத்தின் தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். அந்த கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. நம் இல்லங்களை எல்லாம் நனைக்கிறது. அவருடைய கருணையாக, அவருடைய பேரன்புக்காக இதோ ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளை பெறுகிறோம். கடவுளே, எங்களை தொடுவதற்காக நன்றி ஐயா. எங்களை சுகமாக்குவதற்காக நன்றி ஐயா. எங்களது நோய்களை நொடிகளை எல்லாம் துரத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மாண்புயரே வருள் அடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரு கரங்களும் உயர்த்தி, எல்லோரும் இரு கரங்களும் உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.